படம் நல்லா இருக்கு. துல்கர் சல்மான், சமுத்திரகனி, ராணா டகுபதி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் ஒரு எப்படி சொல்லுதான், சினிமாவை பற்றின படமாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காட்டுறாங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு க்ரைம் ஸ்டோரி மாதிரி கொண்டு போகிறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் போர் அடிக்காமல் போகுது. இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக காந்தா படம் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதனால தான் சினிமா எடுக்கிறத பற்றி காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு க்ரைம் ஸ்டோரி மாதிரி கொண்டு போய் திரும்ப அந்த சினிமாவோடதே வச்சு முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஓவராலாக துல்கர் சல்மானோட எல்லா ஆக்டிங்குமே சூப்பராக இருக்குது. ஒரு கேரக்டரை வந்து அப்படியே ஓவராலாக படம் ஃபுல்லாக வாழ்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காரு. அருமையாக இருக்குண்ணா. இந்த பசங்க எல்லாம் சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. மூவி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சொல்ல போனாவே. மற்ற ரிவ்யூஸ் பார்த்து நீங்கள் அப்செட் ஆகாதீங்க. டாப்பாக இருக்குது. செகண்ட் டைம் மூவி பார்க்குறேன் நான். ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் வந்து. போரிங் கிடையாது படத்தில் சொல்ல போனேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இழுத்துட்டு போய் செகண்ட் ஹாஃப்ல கிடையாது. போரிங் கிடையாது. நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது படம். ஆக்டிங் லெவல் தான் அது சொல்லவே வேண்டாம். அதுக்கு தான் மெயினாக வந்தது. நான் சொல்ல போனேன் ஆக்டிங் ரொம்ப 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 ஃபேண்டாஸ்டிக். அது நோ வேர்ட்ஸ் டு சே. அதான் சொல்லிட்டேன் இல்லைங்க, ஆக்டிங் சூப்பர். சமுத்திரகனி பண்ணியிருக்காங்க. ராணா போலீஸ் கேரக்டர் சூப்பர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மாதிரி ஹீரோயின் சொல்லவே வேண்டாண்ணா. ரொம்ப க்யூட்டு. ஆக்டிங் எல்லாமே ஸ்கில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பழைய காலத்து மூவி மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி தான். மற்றபடி ஓகே. 9 கொடுக்கலாம். 9.5 9.5 கொடுக்கலாம். ஈஸியாக கொடுக்கலாம். நீங்கள் இது என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் போய் பாருங்கள். பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோ சொல்கிறேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் ஸ்டோரி வந்து நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஸ்லோவாக போனாலுமே நல்லா போக போக நல்லா இன்ட்ரெஸ்டாக நல்லா எடுத்து வச்சிருக்காங்க படத்தை. டிஃப்ரெண்டாக ஸ்டோரி இருக்கு. இந்த மாதிரி படம் இன்னும் பார்த்ததில்ல. இது நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஸ்டோரி. படத்தில் அந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற ஒவ்வொரு சீனுமே வந்து அடுத்து யோசிக்க வச்சுட்டே இருக்கு. நல்லா இருக்கு படம். ஒரு திருப்தியாக இருக்கு படத்தை பார்த்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போலன்னு சொல்ல நிறைய தேவையில்லாத சீன். அது வந்து ஒரு படம்னால அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய தேவையில்ல சீனாலும் அதுக்கு அந்த நேரத்தில் வந்து செகண்ட் ஹாஃப்ல நல்லா திருப்திப்படுத்துறாங்க. செகண்ட் ஹாஃப் ஒவ்வொரு செகண்டும் வந்து சீனே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. எந்த கான்செப்ட் எங்கேயுமே திரும்பாத மாதிரி இருக்கு. படம் நல்லா சூப்பரான படம் தான் இருக்கு. அது அந்த ஒரு இது மட்டும் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாமோ தோணுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து எந்த ஒரு திருப்தி இல்லாமல் நல்லா எடுத்திருக்காங்க படத்தை. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் லென்த் அதிகம் படம். மற்றபடி நான் அதர்வைஸ் ஓகே. கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் போச்சு செகண்ட் ஹாஃப். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எப்படி சொல்கிறது, ஆக்டர் ஹீரோயின் எல்லாம் போரிங்காக இல்லை. சொல்லப்போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. சஸ்பெண்ட் அதிகமாக இருந்துச்சு. ஹீரோயின் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆக்டர் நல்லா நடிச்சாங்க. ராணா அவர் இல்லை லாஸ்ட் டைம் இது கூட நல்லா பண்ணாடிட்டீங்க இருந்துச்சு. சஸ்பெண்ட் அதிகமாக இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ட்விஸ்ட்டு நிறைய வச்சுருந்தாங்க. நல்லா பாருங்க. மிஸ் பண்ணியாதீங்க படத்தை. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படத்தில்? பிடிச்ச சீன்னா கடைசி சீன். அந்த படம் ரிலீஸ் பண்ணி போட்டது அதுதான் பிடிச்சிருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. துல்கர் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. ராணா நல்லா பண்ணியிருக்காரு. பிடிச்ச சீன் என்ன படத்தில்? செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட. படம் எப்படி இருந்தது? துல்கர் எப்படி பண்ணியிருக்காரு? அது அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும். அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் இது மாதிரி கதையா இருக்கு. குறுக்க அந்த சீன் வருது. ஸோ மூவி லைக் ஒன் டைம் வாட்சபிள் தான் ப்ரோ. ஆக்சுவலாக துல்கரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி ஸ்கிரிப்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் அவ்வளோ பிடிக்கல. தமிழில் பேசுகிற மாதிரி அந்த காலத்தில் காட்டுற மாதிரி. ஸோ ஸ்க்ரீன் பிளே ஓகே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி நான் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கிளைமேக்ஸ்லாம் பட் அதுக்கேற்ற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி ஸ்கிரிப்ட் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் ட்விஸ்ட் இருந்துச்சு. பட் ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. சமுத்திரகனிக்கும் துல்கருக்கும் சண்டை வந்துட்டே இருக்காரு. இல்லை அவ்வளோதான். ரொம்ப மாடரேட்டாக தான் வரும். பெருசாலாம் இல்லை. கிளைமேக்ஸ் வேறு மாதிரி எதிர்பார்த்த அந்த மாதிரி இல்லை. பரவாயில்ல, பார்க்கலாம்ண்ணா. சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. அவ்வளோதான். எனக்கு அவ்வளோ அது நம்மளுக்கு விவரம் பார்த்தா நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்கு. இது மாதிரி கிரைம் மாதிரி தான். கிரைம் எல்லாம் கலந்துருக்கு. நடிப்பு தான் படத்தில் நல்லா இருக்கு. பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ரொம்ப பொறுமை வேணும். துல்கர் நல்லா நடிச்சிருக்காரு. தேங்க்யூ. சமுத்திரகனி நடிப்பு நல்லா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ராணா ஆக்டிங்கும் பரவாயில்ல, 3 பேரும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்லோவா போகுதுன்னு சொல்றாங்க உங்களுக்கு படம் ரொம்ப ஸ்லோ தான், ஆனால் வந்து படம் பார்க்கலாம், நல்லா நடிச்சிருக்கிறாங்க, நடிப்புக்காக பார்க்கலாம். சார் படம் எப்படி இருந்தது? என்னம்மா படம் எப்படி இருந்தது? சார் படம் எப்படி இருந்தது? துல்கர் சல்மான் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா இருந்தது. படம் எப்படி இருந்தது? படம் எப்படி இருந்தது? படம் நல்லா இல்லை. ஏன்னா ஏன்னா என்ன சொல்ல, படம் பயங்கர ஸ்லோ சார். ஃபஸ்ட்லேருந்து இன்ட்ரோவில் வரைக்கும் எனக்கு அப்படியே ஏதோ ட்விஸ்ட்டு கொண்ட மாதிரியே போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் ராணா வந்த பிறகு தான் இந்த படத்தில் ஏதோ கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ கூட கானாலாம் ஒன்றும் கிடையாது, பட் ராணா வந்தோடனே கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் தென் சமுத்திரகனியும் முடிஞ்ச அளவுக்கு அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்காரு இதில். அவர் துல்கர் சல்மான் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த படத்துக்குள்ளே ஒரு படம் அதான் இந்த படத்தில் எடுக்கிறேன்றாங்க. அது நடிக்கிறேன்ற பேரில் ரொம்ப ஸ்லோ சார். என்னால் உட்காரவே முடியல. கொஞ்ச நேரம் தூங்கி தான் படம் பார்த்தேன். நான் என்னோட பக்கத்தில் ஒருத்தர் இல்லை, என் பக்கத்தில் ஒருத்தர் ரொம்ப நேரமாக கொரட்டை விட்டே தூங்கினார். அவர் நான் சொல்ல தெரியல, தேட்டரில் வந்தவங்களுக்குலாம் தெரியும். அந்த அளவுக்கு நிறைய பேர் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. மாடர்ன் தேட்டர்லாம் காட்டுறாங்க, மாடர்ன் ஸ்டுடியோன்னு காட்டுறாங்க. ஆமாம், அதெல்லாம் எப்படி இருக்கு? பழைய காலத்து காட்டுறாங்க, அதெல்லாம் கனெக்ட் ஆகுதா? பழைய காலத்து ஃபஸ்ட்டு ஒரு காட்டும்போது ஓல்ட் இஸ் கோல்டுன்னு தான் நினச்சேன். பட் அது போல்டாலாம் காட்டலை, சும்மா ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி காட்டுறாங்க. ஒன்றும் பெரிய லெவல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டிக்கு பார்க்கலாம் அவ்வளோதான். மியூசிக்லாம் சுமார் தான் சார், ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஓவராலாக பார்க்கலாம் ஒரு டைம். நல்லா இல்லைன்னா ஒரு டைம் எல்லாரும் பார்க்கலாம், அதனால் ஒரு டைம் பார்க்கலாம்னு சொல்லலாம் கூடாது. 2ஆவது டைம் பார்க்க முடியுமான்றது தான் என்னோட கேள்வி. செகண்ட் ஹாஃப் க்ரைமாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து சார் க்ரைம்ன்றதை விட நல்ல டைம் போல், அதுதான் உண்மை. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ராணா வந்த சீன்லேருந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக போகுது. அந்த ஹீரோயின் யாருக்கு ஷூட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு அப்படியே படம் கொஞ்சம் போணுச்சு. ஆனால் லாக் ஆகிட்டே இருக்குது, படம் ஃபுல்லாக லாக் ஆகிட்டே இருக்குது. என்ன பண்ணியிருந்தா படம் பெட்டராக பண்ணியிருக்கீங்க? படம் நல்லா கொஞ்சம் ஸ்பீடு எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். படம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக காட்டியிருக்கணும். இடையில இந்த குணாபுரத்தை சொன்ன மானியத்தேனே புன்மனையெல்லாம் கொஞ்சம் சேர்த்தணும். அதெல்லாம் எதுவும் சேர்த்தலை. ஏதோ படம் நல்லா இல்லை சார். எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிக்கல இந்த படம். சார் படம் எப்படி இருந்தது? படம் நல்லா இருக்குது சார், கொஞ்சம் பொறுமை வேணும். கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, ஒன் டைம் பார்க்கலாம். எப்படி பண்ணியிருக்கு? ஆக்டிங் நல்லா இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. பார்க்கலாம். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. துல்கர் சல்மான் எப்படி பண்ணியிருக்கேன்? நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படத்தில்? பிக்சர் சீன் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? துல்கர் சல்மான் எப்படி நடிச்சிருக்காரு? நான் பழைய ஆக்டமாக நினச்சிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அப்புறம் நல்லா ஸ்லோவாக போகுதுங்கிறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. நான் படம் எப்படி இருந்துச்சு? படம் துல்கர் சல்மானுக்காக பார்க்கலாம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு.